பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தது போல நெருக்கதியாய் நிற்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போனது போல் இருக்கிறது. உலக வாழ்க்கை தோற்று போனது போல் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரோடு நடக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆனாலும் என்னோடு கூட ஒருவரும் இல்லாத சூழ்நிலையை உணர்ந்து கொண்டிருக்கிறேனே. எப்பொழுது இந்த நிலைமை மாறும்? தனித்து விடப்பட்டது போல தன்னந்தனியாய் நின்று கொண்டிருக்கிறேனே. என் கரத்தை பிடிப்பவர் யார் என்று தேவ சமூகத்தில் அனுதினமும் அழுது கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைகளை சத்துருவானவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். அந்த பிரச்சனை தீர்வு வர முடியாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான். பிள்ளைகளுக்குள்ளாடி பிரச்சனையை உருவாக்குகிறான். குடும்பத்துக்குள்ளாடி, கணவன் மனைவிக்குள்ளாடி, சொந்த பந்தங்களுக்குள்ளாடி, நட்புகளுக்குள்ளாடி பிரச்சனைகளை உருவாக்கி பிரிவினைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நாம் பார்ப்போமேயானால் ஏதாயிலும் ஒரு பிரச்சனை, கடன் பாரம், வியாதி, நெருக்கம், போராட்டம், இப்படி பல காரியங்களை சத்துருவானவன் கொண்டு புகுத்தி கொண்டே இருப்பதால் வேதம் வாசிக்க முடியவில்லை, ஆண்டவரோடு பேச முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, துதிக்க முடியவில்லை, ஆவியானவருடைய நடத்துதலை உணர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியாய் நீ எழுந்திருப்பாயானால் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை உன்னால் வீழ்த்த முடியும். நான் என்ன செய்வேன்? நான் எப்படி இந்த சத்துருவை வீழ்த்துவேன்? நான் ஜெபித்து பார்க்கிறேன், ஆனாலும் இந்த சத்துருக்கள் முறியடிக்கப்படவில்லையே. என் குடும்பத்துக்கு விரோதமாகத்தானே எழுந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் உள்ளத்துக்குள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்கிறதுனால ஆண்டவரை நோக்கி நீ முறையிடும் போதே உனக்காக தூதர்கள் இறங்குவார்கள், உன் குடும்பத்தில் இறங்குவார்கள், உன் தொழிலில் இறங்குவார்கள், உன் ஊழியத்தில் இறங்குவார்கள். எந்த சத்துருக்களை அழித்து போடணுமோ அத்தனை சத்துருக்களையும் அழித்து போடுவதற்கு கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தனிமையாக என்னுடைய வாழ்க்கை பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. என்னை எல்லாரும் துரத்தி விட்டு விட்டார்கள், எல்லாரும் ஓரமாய் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நீ என்னோடு வரக்கூடாது, நீ என் குடும்பத்தில் வரக்கூடாது, நீ பிள்ளைகளை பார்க்கக்கூடாது, நீ வேண்டாம் என்று அநேகர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்துல நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னுடைய பலனெல்லாம் இழந்து போய் நிற்கிறேன். இனி போராடுவதற்கு எனக்கு பலன் இல்லை, இனி மோதி பார்ப்பதற்கு எனக்கு பலன் இல்லை, என்னுடைய பலன் முழுவதும் அற்று
போன நிலையில் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன், எனக்கு நீர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அநேகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி. உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை முறியடிக்கிறதற்கு நீ ஒரு பராக்கிரமசாலி என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீதை பாருங்கள், தாவீதுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள், அவனுடைய ஜீவனை பறிப்பதற்கு எழும்பினார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் உதவி புரிந்தார். அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு சத்ருவானவன் குடும்பத்துக்குள் வேட்டையாடி கொண்டிருக்கிறானா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தாவீதோடு கூட இருந்த தகப்பன், தானியேலோடு கூட இருந்த தகப்பன், இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஜெயம் எடுக்கப் போகிறாய், சத்துருக்களை மேற்கொள்ளப் போகிறாய். இனி சத்துருக்கள் உன் பக்கம் வரமாட்டார்கள். ஏது சத்துருக்கள் உன்னை எதிர்த்து நின்றார்களோ அந்த சத்துருக்கள் முறியடிக்கப்பட போகிறார்கள் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, நான் பலனற்ற போதிலும் கூட உம்முடைய வார்த்தை என்னை பலப்படுத்தினது, உம்முடைய வார்த்தையை பிடித்து கொள்ளும் போதே எனக்குள்ளாடி ஒரு பலன் உண்டானது. அந்த பலனை கொண்டு பல சத்துருக்களை வீழ்த்தி அடிக்கக்கூடிய கர்த்தருடைய பலன் என்மேல் இறங்கினது என்று எத்தனை பேர் இருதயத்திலிருந்து சொல்ல போறீங்க? எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த போதிலும் கர்த்தர் அந்த சத்துருக்களின் கரத்தில் உங்களை விட்டு கொடுக்காமல் கர்த்தர் பாதுகாத்தாரே. ஆனால் நீ ஒரு பராக்கிரமசாலி. அத்தனை சத்துருக்களையும் முறியடிக்கக்கூடிய வல்லமையை என் தேவன் உனக்கு தந்திருக்கிறதுனால நீ விழுந்து போவதில்லை, நீ முறியடிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை தாங்குகிற தெய்வமாய், உன்னை தப்புவிக்கிற தெய்வமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஆவியானவர் உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து, உன் தொழிலை பார்த்து, உன் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களா ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி எங்களை பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை முறியடிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தந்த குடும்பங்களை கர்த்தர் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.